கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. வேற எந்த காரியம் செய்தாலும் மோட்ச வாழ்வு, வழிகொண்ட வாழ்வு மனிதனுக்கு இல்லை. இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை, மோட்ச வாழ்வு. ஏன் தெரியுங்களா? இயேசுதான் முழு உலகத்துக்காக ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாருங்க. அவரே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார். இயேசுதான் வழி, மோட்ச வாழ்வுக்கு, வழிகொண்ட வாழ்வுக்கு இயேசு வழியா இருக்கிறாருங்க. இயேசு இல்லாமல் கோடி கோடி பணம் இருந்தாலும், கோடி கோடி செல்வம் இருந்தாலும் மோட்ச வாழ்வு செல்ல முடியாதுங்க. அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து அதிகாரத்தில் இருந்தாலும், ஊரே உலகமே சொந்தமா இருந்தாலும், என் இயேசு ரத்தத்தால் கழுவப்படாமல், என் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மோட்ச வாழ்வு செல்ல முடியாது. ஆமா, அந்த பூமியில வாழ்வு முடிந்த பிறகு நித்திய வாழ்வுக்கு தன்னை உண்டாக்கின தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றால், பூமியில வாழும் போது நாங்கள் அறிவிக்கிற மெய் தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. வேற எந்த காரியம் செய்தாலும் மோட்ச வாழ்வுங்க. ஆமா, அந்த பூமியோடு அடைய நினைச்சிருக்கோம், பூமியோடு வாழ்வு முடிஞ்சிருக்கல. பூமியோடு முடிகிற வாழ்வு மனிதனுடைய வாழ்வு அல்ல. மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏன் திருச்சபைக்கு வேலை இல்லையான்னு கூட கேட்கலாம் நீங்க. ஆமா, வேலை இருக்குங்க, ஆனா அது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா நம்ம பாருங்க, மனிதனுக்கு காரியம் தெரியாம இந்த பூமியோடு வாழ்ந்து அவ்வளவுதான் அழிஞ்சிரும், பூமியோட வாழ்க்கை முடித்து நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, மனிதனை உண்டாக்கின தெய்வம் ஒரு மோட்ச வாழ்வு வைத்திருக்கிறார். ஆமாங்க. ஏன் இந்த சத்தம்? இயேசு வர போய் அதற்காக தான் சத்தம். மெய் தெய்வமாகி ஆண்டவராகி தெய்வம் இயேசு வர போகிறார். மனு கொடுத்து மீட்க முடியாது சிலுவையிலே ரத்த சிந்தின தெய்வம், உனக்கா எனக்கா பாடுகளை அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வம் மீண்டு வர போகிறார். அதற்கான சத்தம். இயேசு வர போகிறார். அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு வர போகிறார். இயேசு வர போகிறார். அதற்காக தான் சத்தங்க. ஆமா, இந்த சத்தத்தை ஏதோ சத்தம் என்று நீங்க அறியாமல் தெரியாமல் இருக்க. இயேசு வர போய் அதற்காக தான் சத்தம். இயேசு வருவதற்கு முன்பாக தன் வாய்களை அறிக்கையிட்டு, இயேசு எனக்காக சாபமானார், என் பாவத்தை அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டா போதும், சாபமாயின அக்கிரம் மாறிடும், புது வாழ்வு வந்து விடுங்க. இயேசு மனிதனுக்கு வாழ் வரும்போது புது வாழ்வு, புது சந்தோஷம். ஆமாங்க. இதை கேட்க அன்பான உறவுகளே, நாமளும் ஜெபிக்கணும், வீட்டுல வந்து ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ண வாங்க. என் இயேசு ஜீவனோடு இருக்க தெய்வம் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்காக தேடி வந்திருக்கிற இயேசு உங்களுக்கு வாழ முடியாது. உங்க வீட்டுல வந்து வாசம் மட்டும் ஆண்டவராகிய தெய்வம் தேடி வந்திருக்கிறார். ஆமா, இயேசு நல்லவர், அவர் மெய்யான தெய்வம், அவர் பாவத்தின் விடுதலை தருகிறவர், சாபத்து இயேசு விடுதலை தருகிறவர், அவர் ரட்சகருங்க, அவர் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்க தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, இயேசு தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு போய் ஜெபிக்க போறேன், பிரார்த்தனை பண்ண வாங்களேன். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தெய்வம் அற்புதம் செய்ய நல்லவராக இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். வாங்க, ஏன்னா உங்களுக்கு ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ண வாங்க. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. பரிசுத்த பிதாவை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலை ஆண்டவரே, ஒரு நாளில நாங்கள் ஆண்டவரே உண்மை அறியாம தெரியாம இருந்தோம், பாவத்துல அக்கிரமத்தை அநியாயத்தை